ஒரு நிமிஷம் சைலன்ஸ்ல இருந்துட்டு ஆரம்பிக்கலாம். நம்ம கண்டினியூஸா 18 ஜனவரி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 88 18 ஜனவரியில பாபா சொன்ன மகா வாக்கியங்களை பார்க்க போகின்றோம். இந்த அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு ஸ்நேக அவரு சக்திக்கு சமானதா, அன்பு மற்றும் சக்தி இரண்டின் சமநிலை. அதை பற்றி பாபா பேசுறத நம்ம இப்ப கேட்க போறோம். ओम शांति। आज स्मृति स्वरूप बनाने वाले समर्थ बाप चारों ओर के स्मृति स्वरूप समर्थ बच्चों को देख रहे हैं। இன்று நினைவு சொரூபமாக நம்மை ஆக்கக்கூடிய பாபா நாலாபுறமும் உள்ள நினைவு சொரூபத்தில் மூலமாக சக்திசாலியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கின்றார். आज का दिन बाप दादा के स्नेह में समाने के साथ साथ स्नेह और समर्थ दोनों के बैलेंस स्थिति के अनुभव का दिन है। இன்றைய நாள் வந்து பாபா மேல வச்ச அன்பு மற்றும் அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, அன்பு மற்றும் சக்தி இரண்டின் பேலன்ஸோடைய ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய நாளாகும். பாபாவும் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. இன்றைய நாள்ல பாபா எக்ஸ்ட்ரா சக்தியும் கொடுக்கிறாரு. பேலன்ஸ் வைக்கக்கூடிய நாளாக கருதப்படுகின்றது. स्मृति दिवस अर्थात स्नेह और समर्थी दोनों की समानता के वरदान का दिवस है. இப்ப நினைவு தினம் என்றால் பாபாவை நினைக்கிறோம். நினைக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? சக்தி கிடைக்கும். கூடவே ஸ்நேகமும் கொடுக்கிறாரு. பாபாவை நினைக்கும் பொழுது அன்பும் கிடைக்குது, சக்தியும் கிடைக்குது. இது சிவ பாபா நினைக்கும் பொழுது மட்டும் இல்ல, பிரம்மா பாபாவும் கொடுக்கிறாரு. ஏன்னா இப்ப பிரம்மா பாபா வந்து அவ்வியக்தமா இருக்கிறாரு. சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கிறவங்களுக்கே பவர் ஜாஸ்தி. லௌகியத்துல அப்படி சொல்லுவாங்க. ஸ்தூல உடலில் இருக்கிறவங்கள விட சூக்ஷ்ம உடல்ல இருக்கிறவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. ஆனா நம்ம பிரம்மா பாபா வந்து சம்பூர்ணம் ஆயிட்டு போனதுனால, அவ்வியக்த ஃபரிஷ்தாவா இருக்கிறதுனால காடுக்கு ஈக்குவலான சக்தி பாபாட்ட இருக்கு. ஒரு பக்கம் சிவ பாபா தன்னுடைய அன்பையும் கொடுக்கிறாரு, சக்தியும் கொடுக்கிறாரு. அதற்கு ஈக்குவலான அன்பு ஒரு தாயினுடைய அன்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாய் அன்பு பிரம்மா பாபா கொடுக்கிறாரு. மேலும் அவரும் சக்திகளை கொடுக்கிறாரு. நாம ஜஸ்ட் நினைச்சா போதும். பாபா இன்னைக்கு முக்கியமான நாள். அந்த ஜனவரி 18 பாபா வந்து அந்த தாயினுடைய அன்பையும் அதே சமயத்துல சர்வ சக்திகளையும் அளிக்கக்கூடிய நாளாக கருதப்படுகின்றது. क्योंकि जिस बाप की स्मृति में स्नेह में लवलीन होते हो वह ब्रह्मा बाप स्नेह और शक्ति की समानता का श्रेष्ठ सिंबल है. மற்ற நாள்ல எல்லாம் நம்ம சிவபாபா தான் நினைக்க போறோம் த்ரூ பிரம்மான்னு வச்சுக்கோங்க. ஆனா 18 ஜனவரி ஸ்பெஷலா நாம நினைக்க போறது பிரம்மா பாபா. சிவபாபா நினைப்போம். இருந்தாலும் அன்றைய நாள் பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் ஆகும். இப்ப பிரம்மா பாபா வந்து நெக்ஸ்ட் டு காடா இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு வேண்டிய ரெண்டுமே பாபாவே கொடுக்கிறாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பிரதோஷம் இருக்குல்ல, அந்த டைம்ல சிவன் கோவிலுக்கு போறவங்க முதல்ல நந்திக்கு தான் ஃபர்ஸ்ட் பூஜையே நடக்கும் அன்றைய நாள்ல. அப்புறம் நந்தியோட காதுல
அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நந்தி வந்து சிவனோட பிஏவாம். அப்ப சிவபாபா ஃப்ரீயா இருக்கும்போது நந்தி வந்து சொல்வாராம், "இன்னைக்கு உங்க கோவிலுக்கு இவங்கலாம் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த பிரச்சனை." அது நந்தி வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு சொல்வாரு. அப்படிலாம் பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம நந்தி வந்து யாரு? பிரம்மா பாபா. சிவனோட வாகனம். அப்ப சிவ பாபாக்கு எவ்வளோ பவர் இருக்கோ, அவ்வளோ நந்திக்கும் இருக்கணும் தானே! அதனால தானே எல்லா சிவன் கோவிலும் நந்தி இல்லாம லிங்கம் வைக்க மாட்டாங்க. நந்தி இல்லாட்டி சிவன் இல்ல. அது மாதிரி பிரம்மா இல்லாட்டி ஒரிஜினல் காட் சிவா கிடையாது. அவர் தன்னுடைய உடல், மனம், பொருள் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம யாராவது ஒரு பிகேவ நம்பி சிவ பாபா வந்தா அவர பாடு என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரம்மா பாபா தன்னுடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையுமே சிவ பாபாக்காக மனசால குடுத்து, கடைசி வரைக்கும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டாரு, புருஷார்த்தமும் பண்ணாரு, சேவையும் பண்ணாரு. சில பேர் வீட்ல 4 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, "சிஸ்டர் வீட்ல வந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, புருஷார்த்தம் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா, ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. 4 பேர கவனிச்சுக்கிட்டு புருஷார்த்தம் பண்றது கஷ்டம்ன்றாங்க. பிரம்மா பாபா 400 பேர வளர்த்தாரு. அதுலயும் 350 பேரு லேடீஸ். அவங்கள 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்காங்க. இவங்களெல்லாம் வளர்க்கறதுன்னா சாதாரண விஷயமா? இவங்களெல்லாம் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா பாபா பர்சனல் புருஷார்த்தம் பண்ணாம இருந்தாரா? அப்படின்னா இல்ல. ஒரு பக்கம் குழந்தைகள வளர்க்கவும் செஞ்சாரு. ஒரு பக்கம் புருஷார்த்தமும் பண்ணாரு. அதுல தான் பிரம்மா பாபா வந்து பாப் சமான் ஆயிருக்கிறாரு. சரிங்களா? ஃபேமிலி பார்த்துக்கிட்டு கடவுள நினைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்களே! 4 பேர பார்த்துக்கிட்டு கடவுள நினைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. பாபா 400 பேர பார்த்துக்கிட்டாரு. அதுவும் 400 பேர நல்ல முறையில வளர்க்கறது சாதாரண விஷயமா? அ யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா சிவ பாபாவோட உதவி இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஸ்பெஷலா பிரம்மா பாபா தாயோட அன்பு குடுத்து தான் வளர்த்திருக்கிறாரு. இன்னைக்கு அவரு பரிபூரண நிலையில இருக்கிறாரு. இப்ப அந்த அம்மாவுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? மனசால நினைக்கும் பொழுது, எல்லா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரீபர்த்ல இருக்கிறாங்க. பிரம்மா பாபாவை தவிர. அவரு வந்து இந்த இயக்கத்தை வளர்த்துட்டு இருக்கிறதே பிரம்மா பாபா தான். சூக்ஷமமா. சிவ பாபா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, செய்வாரும், செய்ய வைப்பாரும் அவருதான். இருந்தாலும் பிகேஸ்க்கு ஒரு பிரச்சனைனா, பிகேஸ்க்கு புருஷார்த்தத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அந்த கஷ்ட நஷ்டங்கள தெரிஞ்சவர் யாரு? இப்ப சிவ பாபா வந்து எப்பவுமே சோல் கான்ஷியஸ்ல இருப்பாரு. அவரு ஆத்மா அபிமானி நிலையில வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா, அவர் எப்பவுமே அப்படிதான். ஆனா பிரம்மா பாபா நம்மள மாதிரி வேஷம் போட்டவரு. 63 பிறவியே நம்மள மாதிரியே பாடி கான்ஷியஸ்ல வந்தவரு தான். இந்த ஒரே பர்த்ல அதர் குமார் ஆயிட்டாரு. இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபாலோ பண்ணி நம்பர் 1 ஸ்ரீ கிருஷ்ணரா ஆகுறாரு அப்படின்னா, அது எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கணும்? எவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கணும்? இடைவிடாத இறை நினைவுல இருந்திருக்கணும். அப்ப இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ உதவிகரமா இருக்கும். அவரு வந்து நம்மளுக்கு அன்பையும், சக்தியும் குடுக்குறாருன்னா, நம்மளுக்கு இந்த ஆன்மீக பாதையில ஒரு பெரிய அப்லிஃப்ட்மென்ட் கூட சொல்லலாம் இல்லையா? ஸ்தூலமான குரு ரூபத்துல கடவுள் இருக்கிறாரு. ஆனா, அவரு சூக்ஷ்மமா இருக்கிறதுனால, நம்மளுக்கு ஸ்தூலமா பிரம்மா பாபா. இப்ப கூட அவரு சூக்ஷ்மமா இருக்கிறாரு. அந்த காலத்துல 400 பேருக்கு தான் அவரு வளர்த்தாரு. இப்ப யாருக்கு வேணாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் உதவி செய்வாரு. பாபா வந்து எப்படி வந்து சிவ பாபா சர்வவியாபி இல்ல. ஆனா பகுரூபி. பல ரூபம் எடுத்து உதவி செய்வாரோ, அந்த மாதிரி பிரம்மா பாபா கூட முடியும். எ நாம யார் எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் ஓடி வந்து உதவி செய்ய முடியும். தாயினுடைய அன்பை கொடுக்க முடியும். பிகே லைஃப்ல இருக்கக்கூடிய பிளஸ், மைனஸ் அவருக்கு தான் எல்லாமே தெரியும். ஏன்னா அவரு கீழ இறங்கி மேல வராரு. சிவ பாபா எவர் பியூர் அதனால அவருக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா பிரம்மா பாபாக்கு எல்லாமே தெரியும். அதே சமயத்துல ஒரு செகண்ட்ல எல்லாத்துக்கும் பாஸ்ட்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அவர் வந்து
வீணான எண்ணங்களே இல்லாத மனசு. இந்த சண்டே முரளியில சொன்னார்ல, மனசை கட்டுப்பாட்டுல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிரம்மா பாபா இருந்தாரு. அப்ப அவருடைய அனுபவம், அவருடைய அன்பு, அவருடைய பவர், அது நம்மளுக்கு மிகவும் உபயோகமா இருக்கும்ல. எனக்கு அம்மாலாம் வேணாம், எனக்கு அப்பா மட்டும் போதும்னு சொல்லுவீங்களா? அம்மா இல்லாட்டி அப்பாவே கிடையாது இல்லையா? ஈவன் கோவில்ல கூட நந்தி இல்லாட்டி லிங்கத்தை வைக்க மாட்டாங்க. பக்தியில கூட. அப்படி இருக்கும் பொழுது, பிரம்மாவோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால இந்த எப்படி வந்து ஜனவரி 18ல ஸ்பெஷலா பாபாவே பர்மிஷன் குடுத்திருக்கிறாரு. பாபாவுடைய குழந்தைங்களுக்கு சக்தி குடுக்கறது, வரதானம் குடுக்கறது, இந்த அன்பு குடுக்கறதுக்காக பாபா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. கரெக்ட்டா 18 ஜனவரியில சிவ் பாபா மர்ஜ் ஆயிடுவாரு. பிரம்மா பாபாவோட பவர் தான் அன்னைக்கு ஃபுல் டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தாய் வந்து எல்லார்ட்டயும் அன்பு குடுக்குற மாதிரி பாபா குடுத்துக்கிட்டே இருப்பாரு. வாங்குறதுல தான் வித்தியாசம் இருக்கும். அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அது. 18 ஜனவரி. அதுக்கு தான் பாபா முன்கூட்டியே நம்மள ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. "अभी अभी अति स्नेही, अभी अभी சிரேஷ்ட சக்திசாலி." பாபா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அதே சமயத்திலே அன்பு நிறைஞ்சவர். நம்மளுக்கு வந்து அன்பையும் குடுக்குறாரு, சக்திகளையும் குடுக்குறாரு. स्नेह में भी स्नेह द्वारा हर बच्चे को सदा சக்திசாலி बनाया है. இந்த இறை அன்பு இருக்கு. பாபா பிரம்மா பாபா குடுக்குற அன்பு கூட நம்மளுக்கு டபுள் என்ஜின் கிடைச்சிருக்காங்கல்ல. டபுள் அன்பு கிடைக்குது. அப்ப இந்த உண்மையான அன்பு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிரம்மா பாபா குடுக்கும் பொழுது, தன்னுடைய குழந்தைகளை சக்திசாலியா மாத்துறாரு. லௌகீகத்துல அப்பா வந்து படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஸ்கூல்ல, நல்ல காலேஜ்ல சேர்த்து வைக்கிறதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. வேணா புக்ஸ் வாங்கி குடுப்பாங்க. நோட்ஸ்லாம் வாங்கி குடுப்பாங்க. ஆனா, அந்த குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கவலைப்படுறது தாயோட உள்ளமா தான் இருக்கும். ஆ ரொம்ப படிச்சாக்கா டயர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைக்காக அந்த தாய் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜூஸோ, காஃபியோ ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைக்கு எது பிடிக்குமோ அத செஞ்சு குடுத்து, அவங்க குழந்தைய நல்லா கவனிச்சுக்கிறாங்கல்ல. அந்த மாரி நம்ம அம்மா வந்து பிரம்மா அம்மா. அவர் வந்து நம்ம புருஷார்த்தம் பண்றோம். புருஷார்த்தம் பண்ணுங்க அப்படின்னு சிவ பாபா சொல்லுவாரே தவிர, அந்த புருஷார்த்தம் பண்றதுல என்னென்னலாம் கஷ்டம் இருக்கு? இந்த சோல் கான்ஷியஸ்ல இருந்து சுப்ரீம் சோல நினைக்கிறதுக்குள்ள எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்றது கடவுளுக்கு தெரியறத விட அதிகமா பிரம்மாவுக்கு தெரியும். அதனால பிரம்மா அம்மா இல்லாம நம்மளால சிவ தந்தையை நெருங்க கூட முடியாது ஆக்சுவலா. அவருதான் நம்மளுக்கு வந்து அடிக்கடி டானிக் மாதிரி ஏதாவது நம்மளுக்கே தெரியாது. அவரு நம்மளுக்காக யோகா பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நேத்திக்கோ முந்தா நாளோ நம்ம படிச்சோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஜானகி தாதிக்கு உடம்பு சரியில்ல. ஃபுல் நைட் உட்காந்து பாபா யோகா பண்ணியிருக்காரு, சாக்காரத்துல இருக்கும் பொழுது. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரு கவனிப்பாங்க? நம்ம சில பிகேஸ்லாம் தனியா இருக்காங்கல்ல. யாரு கவனிப்பாங்க? அப்படின்லாம் ஒரு டவுட். அதுல முக்கியமா குமார்ஸ், கன்னியாஸ்லாம் தனியா இருக்காங்கல்ல. பாபா சொல்றாரு, "நான் இருக்கேன். பிரம்மா அம்மா இருக்காங்க. சிவா தந்தை இருக்கிறாரு. பிரம்மா அம்மா வந்து நல்லாவே கவனிச்சுப்பாங்க. கண்ல தான் பார்க்க முடியாத ஒரே நேரத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க." அதனால சிவ் பாபா கூட கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. ஆனா பிரம்மா பாபா அப்படி இல்ல. இந்த ஒரு தூய்மை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். மத்தபடி பிரம்மா அம்மா வந்து நல்லா கவனிச்சுப்பாங்க. நல்ல பாலனை பண்ணுவாங்க. அந்த சண்டே முரளியில சொன்னார்ல, தர்மராஜுக்கு பிரம்மா பாபா கூட சாத்து தேகா அப்படின்னு சொன்னார்ல. அது ஒரு விஷயம். தூய்மை மட்டும் இருந்தா போதும். பயங்கரமா உதவி கிடைக்கும். தாயோட அன்பு கிடைக்கும். தாய் வந்து சக்தியும் குடுக்குறாங்க. தந்தையிடமிருந்து கிடைக்கிறது வேற விஷயம். அம்மாவும் கொடுக்க முடியும். அத நாம புரிஞ்சுக்கணும். सिर्फ स्नेह में अपनी तरफ आकर्षित नहीं किया है, लेकिन स्नेह द्वारा शक्ति सेना बनाए विश्व के आगे சேவார்த் நிமித்த பனாயா. உலகத்துல நிறைய சாமியாருங்க இருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாமியாருங்களே அந்த நியமப்படி நடக்கிறது பெரிய விஷயம்.
அவங்க சீடர்கள் எல்லாரையும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு சில சீடர்கள் அந்த குரு சொல்ற மாரி நடப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா, ஃபேமிலில இருக்கிறவங்கள கூட ஃபாலோ பண்ண வச்சிருக்கிறாருன்னா, பிரம்மா பாபா எவ்வளவு கிரேட் பாருங்க. ஃபேமிலில இருக்கிற இப்ப 15 லேக்ஸ் ஃபேமிலி பாபாவுடைய குழந்தைங்களா இருக்காங்க. அப்ப 15,00,000 எந்தெந்த நாட்டுல, எந்தெந்த ஊர்ல, மூல முடுக்குலலாம் செலக்ட் பண்ணி உட்கார வச்சு, அவங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, பிரம்மா பாபாவுடைய கிரேட்னஸ் வந்து நம்மளால சொல்லவே முடியாது. நாம ஒருத்தவங்க ஃபாலோ பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. இவ்ளோ பேர ஃபாலோ பண்ண வைக்கிறது கண்டிப்பா சிவ பாபா பண்றாரு. கரண் கராவனஹார் சிவ தந்தை தான். இருந்தாலும் ஸ்தூலமா பிரம்மா பாபா இருக்கார்ல, அவர ஒரு பொழுதும் மறக்கவே கூடாது. சொல்றாங்களே, "தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. 1000 உறவினில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தை தான் அன்பின் எல்லை" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பிரம்மா பாபா தன்னுடைய உடலையே கோவிலா குடுக்கலன்னா, சிவனால இந்த பூமிக்கு வந்திருக்க முடியுமா? மத்தவங்க உடம்பால மத்த சோல்ஸ் அது யாரா இருந்தாலும் சிவனோட பவர தாங்க முடியுமா? பவர் ஹவுஸ் என்னதான் பவர் ஹவுஸ் 0 பவரா கம்மி பண்ணிட்டு வந்தா கூட, அவர்ட்ட ஒரு பவர் இருக்கும். அது தாங்குறதுக்கு ஒரு சக்தி வேணும். நந்தியால தான் தாங்க முடியும். எல்லாராலயும் தாங்க முடியாது. அப்ப சிவனையே தாங்குறாருன்னா எவ்ளோ கிரேட். யோசிச்சு பாருங்க. பிரம்மா பாபா சாதாரண ஆத்மா கிடையாது. அதான் ஸ்ரீ நாராயணனுடைய சோலு. கிருஷ்ணர் வருங்கால ஸ்ரீ கிருஷ்ணா. யோசிச்சு பாருங்க. வருங்கால கிருஷ்ணா, நிகழ்கால நந்தி, பிரம்மா, நம்மளோட அம்மா. அ அப்பா வந்து காட் சிவா. நம்ம எவ்ளோ ஒரு ஃபார்ச்சுனேட் சோலா இருப்போம். இவ்ளோ பாக்கியம் நிறைஞ்ச ஆத்மாவா இருந்தா, யாரு அம்மா, அப்பாவா கிடைச்சிருக்காங்க? யாரோட பாலனையில நான் வளர்ந்துட்டு இருக்கேன்? தன்னோட உடலே கோவிலா சிவனுக்காக கொடுத்தார. சிவன் சொல்லக்கூடிய தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உலகத்துல 1000 உறவுகள் இருக்கும். ஆனா, சிவ் பாபாவும், பிரம்மா அம்மாவும் தான் அன்பிற்கு எல்லை அவங்கதான். வேற யாருமே அந்த அளவுக்கு ஒரு பலனை எதிர்பார்க்காத இந்த கலியுகத்துல, அ சத்தியுகத்துல கூட இல்ல. நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கலியுகத்துல. சுயநலம் இல்லாத, உலக நன்மைக்காக ஒரு உதவி செய்றார, ஒரு அன்பு குடுக்குறார, சுயநலமற்ற அன்பு. அன்கண்டிஷனல் லவ். இது கடவுள தவிர வேற யாராலயும் குடுக்க முடியாது. ஈக்குவலா பிரம்மா அம்மா குடுக்குறாரு. அப்ப நாம எவ்வளவு பாக்கியசாலி? அத யோசிச்சு பாருங்க. அது வந்து யோசிக்கிறத விடவே கூடாது. நான் எவ்ளோ கிரேட்டு. பாபா வந்து எனக்கு வந்து அப்பாவா கிடைச்சிருக்கிறாரு. சிவ தந்தை. தாயாக பிரம்மா அம்மா கிடைச்சிருக்காங்க. ஸ்ரீ நாராயணனே எனக்கு அம்மாவா இருக்காரு. அப்பா வந்து சிவ பாபா. இப்ப நம்ம வந்து எவ்ளோ பாக்கியசாலியான ஆத்மா. இதெல்லாம் அடிக்கடி நெனச்சு பார்க்கணும். யாரோ திட்டிட்டாங்கன்னு நெனச்சு நெனச்சு கண்ல தண்ணி வருதுல்ல. மூட் அவுட் ஆகுதுல்ல. மனசு பாரமாகுதுல்ல. மனுஷங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஆனா சிவ் பாபா நம்மளுக்கு எவ்ளோ அன்பு குடுக்குறாரு. எவ்ளோ சக்திகளை குடுக்குறாரு. ஸ்ரீ நாராயணனோட சோல். இப்ப நெக்ஸ்ட் ஸ்ரீ நாராயண் தான். இப்போதைக்கு நந்தியா இருக்காரு. நந்தி நம்மளுக்கு எவ்ளோ அன்பு குடுக்குறாரு. எவ்ளோ சக்தி குடுக்குறாரு. அம்மா மாதிரி கவனிச்சுக்கிறாரு. புருஷார்த்தம் பண்ணுங்க. பாப் சமான் ஆகுங்க. அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி கைமாறு செய்ய போறோம்? இவங்க 2 பேரும் அன்புக்கு உலகத்துல யாருமே ஈக்குவல் இல்ல. ஒரு கால் தூசி கூட சமம் கிடையாது. அவ்ளோ ஒரு ஹையஸ்ட் ரொம்ப ஹையஸ்ட் இறை அன்பு. அவ்ளோ அன்பு நாராயணனுடைய அன்பு கூட. அதாவது நந்தியோட அன்பு, பிரம்மா பாபாவுடைய அன்பு. பியூர் அன்பு. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்ளோ பாக்கியம் செஞ்சிருக்கணும். இதெல்லாம் நெனச்சு நெனச்சு குஷி அடையணும்ல. மனுஷங்க குடுத்த துக்கத்த நினைக்கும் பொழுது என்ன ஆகும்? மனசு பாரமாயிடும். சிவ் பாபாவும், பிரம்மா பாபாவும் மாத்தி மாத்தி அன்பு குடுக்குறாங்க பார்த்தீங்களா? இத நெனச்சு நெனச்சு பார்க்கும் பொழுது, மனசு வந்து லேசாயிடும். லைட் ஆயிடும். பறக்க ஆரம்பிச்சுடுவோம். அதான் பாபா சொல்றாருல, டபுள் லைட் ஃபரிஷ்தா. இந்த அன்பு மட்டும் ரியலைசேஷன் பண்ணாலே நம்ம மனசு பறந்துகிட்டே இருக்கும். புத்தியும் பறந்துகிட்டே இருக்கும்.
அதனால பாபா வந்து வெறும் அன்பு மட்டும் கொடுக்கல. பிரம்மா பாபா வளர்த்தாரு. சக்தி சேனைகளை உருவாக்கி இருக்கிறாரு. இப்ப நம்ம ஜானகி தாதையெல்லாம் அவ்வளோ சிங்கம் கர்ஜனை பண்ற மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க. நம்ம மம்மாவுடைய கிளாஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரோசி பென்சி தெரியுமா என்னன்னு தெரியல. அவங்களுடைய கிளாஸ் சிங்கம் கர்ஜனை பண்ற மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடுல வித்து போட்டவங்க ரோசி பென்சி. அவங்களோட முரளி கிளாஸ் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அவங்களெல்லாம் சக்தி சேனைய உருவாக்கி வச்சிருக்காரு. எவ்வளவு பேரு பிரம்மா பாபாவால வளர்க்கப்பட்டவங்க. அவர் வெறும் அன்பு மட்டும் கொடுக்கல, பவரையும் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கிறாரு. स्नेही भव के साथ नष्टो मोहा கருமாதீத் பவகா பாட்டு படாயா. ரொம்ப அன்பு கொடுத்தாரு. ஆனா யாரோட பற்றுல பிரம்மா பாபா மாட்டவே இல்லை. அன்பு மட்டும் தான் கொடுத்தாரு. பியூர் லவ். அதுல கொஞ்சம் கூட அட்டாச்மெண்ட் கிடையாது. ஈக்குவலான அன்பு. உடல்ல இருந்து டிட்டாச்சா இருந்து சோல் கான்சியஸ்ல இருந்து கொடுத்த அன்பு. அதனால யாரோட பற்றுல பிரம்மா பாபா மாட்டவே இல்லை. நஷ்டம் மோகா ஸ்திதியில தான் இருந்தாரு. கடைசியில கர்மாதீத்த நிலைய அடைஞ்சாரு. अंत तक बच्चों को सदा न्यारे और सदा प्यारे यही नयनों की दृष्टि द्वारा वरदान दिया. பாபா வந்து கண்கள் மூலமா திருஷ்டி கொடுப்பார்ல, அப்படியே சோல் கான்சியஸ்ல இருப்பாரு. எல்லாருக்கும் ஈக்குவலான அன்பு கொடுத்தாரு. எல்லாரும் ஒண்ணு போல வளர்த்தாரு. பார்ஷியாலிட்டி அதெல்லாம் கிடையாது. இவங்களை எனக்கு பிடிக்கும். சில பிகேஸ் இருப்பாங்க, நல்ல புருஷார்த்தம் பண்ணா நல்லா பேசுவாங்க, புருஷார்த்தம் சரியா பண்ணலன்னா பேசக்கூட மாட்டாங்க. சில பிகேஸ் இருப்பாங்க, நல்ல சேவா பண்ணா நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டா வந்துடும் சில பேருக்கு. சேவையினால சரியா சேவை பண்ணலன்னா அவங்கள வெறுப்பாங்க. ஆனா பிரம்மா பாபா அப்படி கிடையாது. பிரம்மா பாபாவுடைய அன்பு வந்து சிவ பாபா மாதிரி. நீங்க சேவை பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, புருஷார்த்தம் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, அவரு கொடுக்குற அன்பு உங்களை எழுந்து அமிர்த வேலையில உட்கார வைக்கும். பிரம்மா பாபா கொடுக்குற அன்பு என்ன சேவை கொடுத்தாலும் மானசீகமா அதை செய்ய வைக்கும். பாபா வந்து அந்த மாதிரியான ஒரு அன்பு கொடுத்து, அன்பு மட்டும் கொடுக்கல, சக்தியும் கொடுத்தாரு. சிவசக்தி சேனைய ரெடி பண்ணி உலகத்துக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு தான் அவர் சரீரம் விட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் வெளியிலே வரக்கூடாது. பிரதர்ஸ் எல்லாம் வந்து காலையில பூட்டிட்டு போயிட்டாங்கன்னா சாயந்தரம் வந்துதான் கதவே திறப்பாங்க. அந்த பீரியட்ல ஒரு புரட்சி, ஆன்மீக புரட்சி பண்ணி வச்சிருக்கிறாரு. பிரம்மா பாபா மூலமா சிவ பாபா பண்றாரு. சிவ பாபா கிளாஸ் எடுக்கிறதோட கிளம்பிடுவாரு. ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருந்து ஃபேஸ் பண்ணது எல்லாமே பிரம்மா பாபா தான். இவ்வளவு பெரிய சேனையை உருவாக்கிட்டு போயிருக்காருன்னா அவரோட ரோலும் வந்து சாதாரண ரோல் கிடையாது. அதனால பிரம்மா பாபாவுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் நம்ம சிவ பாபா கொடுக்குற ரெஸ்பெக்டுக்கு ஈக்குவல் தான். ஒரு சில பிகேஸ் தான் தெரியாம சொல்லுவாங்க, எனக்கு சிவனோட கனெக்ஷன் இருக்கு, டைரக்ட் கனெக்ஷன். இந்த பிரம்மா குமாரிகள் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்க சிவன் கோவில்ல வெறும் லிங்கம் மட்டும் வச்சிருப்பாங்களா என்ன? ஒரு ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருப்பாரு இவரு மட்டும். அதுல முக்கியமா நந்தி சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் நந்தியோட வேலை சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். உம் அந்த மாதிரி பிரம்மா பாபாவுடைய புருஷார்த்தம் இருந்தது. பிரம்மா பாபாவுடைய கண்ணுல சிவ பாபா தான். அப்புறம் தான் நாமெல்லாம். ஃபர்ஸ்ட் சிவன் தான். உம் அவரு அவரு வந்து உண்மையிலேயே அவரை பத்தி சொல்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைமும் கிடையாது. அவ்வளோ தகுதியும் இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ ஹையஸ்ட் பிரம்மா பாபா. ஸ்ரீ நாராயண் ஆகிறாருன்னா சும்மா கிடையாது. டோட்டலா பாபா வந்து புல் சரண்டர் சிவனுக்காக. மனசால, புத்தினால, எல்லாத்தினாலும் சரண்டர். ஒரு பெரிய மல்டி மில்லியனர் குடிசை வீட்டுல இருந்தாரு லாஸ்ட்ல. பிரகாஷ் மணி தாதிங்களுக்கெல்லாம் வந்து தாதிங்கெல்லாம் தங்குறதுக்கு நீங்க பாண்டவன்ல பார்த்துருப்பீங்க. ட்ரைனிங் சென்டர் அது கான்கிரீட்ல இருக்கும். அங்கதான் தாதிங்கெல்லாம் தங்கணும் அப்படின்னு கான்கிரீட்ல கட்டி கொடுத்தாரு. ஏன்னா பாண்டவனோட குளிரும் ஜாஸ்தி, வெயிலும் ஜாஸ்தி. ஆனா இந்த ஆஸ்பெஸ்டஸ் எல்லாம் தாங்காத. ஆனா ஏழைங்க ஆஸ்பெஸ்டஸ்ல தானே இருக்காங்க. அப்புறம் அவருடைய
குடியில இருக்குல்ல, அது வந்து வெறும் தென்னங்கீத்து தான். அப்ப அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து தென்னங்கீத்துல அதுதான் வந்து அவரோட ஆஃபீஸ் ரூமு. லெட்டர்ஸ்லாம் அங்க தான் பாப்பாரு. அவரோட ரூம் வந்து வெறும் ஆஸ்பெஸ்டாஸ் தான் போட்டிருக்கும். இந்த காலத்துல பிகேஸ்லாம் ஹைஃபையா இருக்கிறாங்க. ஆனா, ஃபவுண்டர் ஃபாதர் ரொம்ப எளிமையா, சிம்பிளா பாபா ரூம்ல ஒரு ஸ்க்ரீன் கூட கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஆனா, அங்க கால வச்சா வரக்கூடிய வைப்ரேஷன் உலகத்துல கோவில்ல கூட இருக்காது. உண்மையிலே கோவில்ல கூட இல்லாத வைப்ரேஷன் பிரம்மா பாபா ரூம்ல இருக்கும். காரணம் வந்து, அங்க கோவில்ல இருக்கிற மூர்த்தியே 2 மூர்த்தி இருந்தாங்கல்ல அந்த ரூம்ல. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய வைப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் ஆகுதுன்னா, அதுக்கு காரணம் யாரு? அ ஒருத்தர் ஸ்ரீ நாராயண், ஒருத்தர் வந்து காட் சிவா. 2 பேரும் அந்த ரூம்ல இருக்காங்க. அந்த ரூமே எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் அவங்கலாம் எ எவ்வளோ 50 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சுல. இப்ப போனா கூட பாண்டவ பவன்ல, பாபா ரூம்ல இருக்கிற வைப்ரேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அவரு போய் 50 வருஷம் ஆகுது. அப்ப அவரு இருக்கும்போது எப்படி இருக்கும்? தாதிங்கலாம் பாபாட்ட பேச போனா, பேசுறதுக்கு வாய் சவுண்டே வராதாம். அப்படியே பாடிலெஸ் ஸ்டேஜ்ல போயிடுவாங்களாம். உடம்புல வந்தா தானே பேச முடியும். சோல் கான்ஷியஸ்ல போயிடுவாங்களாம் கடைசிலலாம். அப்பதான் பிரம்மா பாபா ஒளி உடல்ல இருப்பாராம். என்ன பேசுறதுன்னே தெரியாது. எதுக்காக வந்தோனே மறந்து போயிடுமா. அந்த மாதிரிலாம் பிரம்மா பாபாவுடைய புருஷார்த்தம். எப்படி இருந்தாலும் இவர்தான் நாராயணன் முதல்லே சொல்லிட்டாரு. ஆனா புருஷார்த்தம் அவர் விடவே இல்ல. தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. அதுலயும் முக்கியமான புருஷார்த்தம் 1 ஆத்ம உணர்வுல இருக்கிறது. 2வது சிவபாபா நினைவுல இருக்கிறது. மீதிலாம் நெக்ஸ்ட் தான். आज के दिन चारों ओर के बच्चे भिन्न भिन्न स्वरूप से भिन्न भिन्न संबंध से स्नेह से और बाप के समान बनने की स्थिति के अनुभव से मिलन मनाने बाप दादा के वतन में पहुंचे. இப்ப இன்னைக்கு வந்து பாபாவுடைய குழந்தைங்க விதவிதமான குழந்தைங்க. எல்லாரும் ஒண்ணு போல புருஷார்த்தி கிடையாதுல்ல. எல்லாருமே விதவிதமான புருஷார்த்திகள். விதவிதமான ரூபத்துல, விதவிதமான சம்பந்தத்துல, ஸ்நேகத்துல பாபாவ சந்திப்பதற்காக வதனத்துக்கு வந்திருக்காங்க. சூக்ஷ்ம உலகத்திற்கு. कोई புத்தி துவாரா और कोई திவ்ய திருஷ்டி துவாரா. சில பேர் வந்து திவ்ய புத்தியின் மூலமா நாமலாம் வந்து டிரான்ஸ்ல போலல. நம்ம திவ்ய புத்தியின் மூலமா பாபாவ சந்திக்கிறோம். சில டிரான்ஸ்ல போறாங்கல்ல, அவங்கலாம் திவ்ய திருஷ்டி மூலமா பாபாவ பார்த்திருக்காங்க. காட்சிலாம் பார்த்திருக்காங்க. बाप दादा ने सभी बच्चों के स्नेह का और समान स्थिति का याद और प्यार दिल से स्वीकार किया. இப்ப பாபா வந்து நம்ம அந்த 18 ஜனவரியில மனசால பாபான்னு உருகுறோம் பாத்தீங்களா? மத்த நாள்லயும் உருகுறோம். ஆனா அன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாபா மேல அன்பு இருக்கும். பாபாவும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அன்பு குடுக்குறாரு. எக்ஸ்ட்ரா சக்தி குடுக்குறாரு. எக்ஸ்ட்ரா வரதானம் குடுக்குறாரு. அன்றைய நாள் வந்து பரந்த உள்ளத்தோட யாரு வந்தாலும் இல்லன்னு அனுப்ப போறது கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நம்ம கேட்கவே வேணாம். அது பாபாவே குடுப்பாரு. அந்த நாள் 18 ஜனவரி. बाप दादा ने सभी बच्चों के स्नेह का समान स्थिति का याद और प्यार दिल से स्वीकार किया है. பாபா வந்து குழந்தைங்களோட அன்பு அன்பு நினைவுகளை மற்றும் நாம பாபான்னு மனசால நினைக்கிறோம்ல, அது வந்து அவருக்கு போய் ரீச் ஆகுது. அந்த மனசால நினைக்கும் போது அன்பா நினைக்கிறோம்ல, அந்த அன்பும் போய் பிரம்மா பாபாக்கு ரீச் ஆகுது. இது 2த்தையுமே பாபா வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாரு. रिटर्न में सभी बच्चों को बाप दादा समान भव का वरदान दिया और दे रहे हैं. அப்ப நாம அன்பா நினைக்கும் போது பாபா ரிட்டர்னா என்ன சொல்றாரு? சமான் பவ, பாப் சமான் பவ அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது முக்கியமா 18 ஜனவரியில இந்த வரத்தை வாங்க மிஸ் பண்ணாதீங்க. பாப் சமான் பவ. बाप दादा जानते हैं कि बच्चों का ब्रह्मा बाप से अति स्नेह है.
பாப் தாதாவுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு பிரம்மா பாபா மேல அளவிட முடியாத அன்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டார்ட்டிங்ல நடந்த ஒரு விஷயம் சொல்றோம். ரொம்ப கதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆஹ் அதாவது ம், ஆல்மேட்டி பாபா யாரு? ஷிவ் பாபா. அவருக்கு வந்து அந்த காலத்துல நம்ம பிகேஸ் வச்ச பேரு தான் ஆல்மேட்டி பாபா அப்படின்னா ஷிவ் பாபா. ஆஹ் எல்லாம் சரண்டர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருந்தாங்கல்ல தாதிங்களாம், அவங்களுக்கெல்லாம் வந்து பிரம்மா பாபா மேலதான் அவ்வளோ அன்பு. அவங்களுக்கு இந்த ஆல்மேட்டி பாபா பத்தி சரியா தெரியாது. அதனால பிரம்மா பாபா மேல பயங்கர அன்பு. அப்புறம் அந்த தூய்மை பத்திலாம் 1937லாம் சொல்லல, 38ல தான் சொல்ல ஆரம்பிச்சாரு. இயக்கம் ஆரம்பிச்சு 1 இயர் விட்டுட்டு அப்புறமா 38ல தான் சொல்ல ஆரம்பிச்சாரா. அப்ப அங்கங்க பிரச்சனை நடந்தது. அப்ப எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க இந்த பிரம்மா தான் ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த குழந்தைங்களுக்கு பிரம்மா பாபா மேல ரொம்ப அன்பு. ஆனா அந்த நேரத்துல இது இந்த ஸ்ரீமத்து சொல்றது, அதாவது பியூரிட்டியோட இருக்கணும், தூய்மையா இருக்கணும்னு சொல்றது பிரம்மா பாபா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? இல்ல, இது சிவ பாபா தான் சொல்றாரு. டைரக்ஷன் கொடுக்கறது எல்லாமே சிவ பாபா தான் அப்படிங்கிற விஷயத்த மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பிரம்மா பாபா இருக்கும் பொழுதே அந்த ஆல்மேட்டி பாபா இருக்காருல்ல, அவரு சந்திரி தாதின்னு ஒரு தாதி இருக்காங்க. அவர் வந்து விஸ்வகிஷோர் தாதா இருந்தார்ல, பாவுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க. அப்ப அவங்க ஃபுல்லா சரண்டர் தான் அவங்க. சந்திரி தாதி அவங்க பேரு. அவங்க உடம்புல ஆல்மேட்டி பாபா வந்திருக்காரு. அந்த ஆல்மேட்டி பாபா வந்ததுக்கு அப்புறம் பிரம்மா பாபா கிட்ட சொல்றாரு. ஆனா பிரம்மா பாபா ரியலைசேஷன் பண்ணிட்டாரு. இது வந்து ஆல்மேட்டி பாபா அந்த சிஸ்டர் உடம்புல வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த சகோதரி வந்து சொல்றாங்க, யாரும் கவனிக்கவே இல்ல. சட்டையே பண்ணல. நான் தான் பாபா பேசுறேன் அப்படின்னு கூட சொல்லி பார்க்குறாரு. எங்களுக்கெல்லாம் பிரம்மா பாபா சொன்னாதான் நாங்க கேட்போம். வேற யாரு சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க ரொம்ப இன்னோசென்ட்டா இருப்பாங்க தாதிங்கலாம். அவங்களாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து பா இந்த ஆல்மேட்டி பாபா வந்து சொல்றாரு, கிச்சன்ல, அதாவது கிச்சன் சமைக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஸ்டோர் ரூம் ஒண்ணு தனி ரூம் இருக்கும் பெருசா. ஏன்னா 400 பேருக்கு சமைக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கணும்ல. அந்த இடத்துல ஆ கேழ்வரகு மாவு வந்து அங்க இருக்கு. அது வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு இருக்கும். அத போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராகி மாவுன்னு சொல்லுவாங்கல்ல அத. அப்ப அங்க இருக்கிற சகோதரிகள் எல்லாருமே வந்து ஆ அந்த ஸ்டாக்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ இருக்கு அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். அந்த நோட் புக்ல பார்த்தா, அதுல வந்து கேழ்வரகு மாவே இல்லன்னு தான் இருக்கு. அப்புறம் அதுல வேற 1 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 1 கிலோ இருக்கு. அத எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. 1 கிலோவா? 100 கிராம் கூட கிடையாது அப்படின்னு அவங்க தைரியமா சொல்றாங்க. ஏன்னா இல்ல தானே! அதனால. போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் போயிட்டு ஃபுல்லா அந்த ரூம் ஸ்டாக் ரூம் ஃபுல்லா தேடிட்டாங்க. அங்க வந்து ஒரு டிராப் கூட கேழ்வரகு மாவு கிடையாது. அப்புறம் வந்து சொல்றாங்க, "அப்படி ஒண்ணுமே கிடையாதுங்க. நாங்க ஃபுல்லா தேடிட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பிரம்மா பாபாட்ட தான் போய் சொல்றாங்க. அப்ப பிரம்மா பாபா சொல்றாரு, "ஆல்மேட்டி பாபா வந்திருக்கிறாரு. அவரு சொன்னா அது கரெக்ட்டா இருக்கும். நீங்க அவரு சொல்றபடி கேளுங்க. என்கிட்ட சொல்ல வேணாம். அவரு சொல்றாரு பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்கலாம் வந்து அது பாபா சொன்னதுனால, பிரம்மா பாபா சொன்னதுனால, அந்த சந்திரி தாதிகிட்ட போய் கேட்குறாங்க. அங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு. "இப்ப போய் தேடுங்க கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா, நிஜமாலுமே வந்து கேழ்வரகு மாவு புத்தம் புதுசா பாக்கெட் பாக்கெட்ல இருக்கு. ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கெல்லாம். இவ்ளோ நேரம் தேடும்போது கிடைக்கல. இப்ப கிடைச்சது. எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்பா வந்து சொல்றாரு, "உண்மையிலே அது வந்து மேஜிக். நம்ம சித்தர்களோட தலைவன்ல ஏதாவது ஒரு வேலை பண்ணுவாரு அவரு." அப்ப அ இவங்க வந்து இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப பாபா வந்து சொல்லியிருக்காரு, "இங்க பாருங்க, இந்த நாலேட்ஜ்லாம் வந்து அவரு சொல்லல. நான் தான் சொல்றேன். அதனால நீங்க வந்து பிரம்மா சொல்றாருன்னு நெனச்சுக்காதீங்க. ஏன்னா சில பேர் அந்த பியூரிட்டில கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சுல்ல ஸ்டார்ட்டிங்ல. அப்ப வந்து இதெல்லாம் நான் தான் சொல்றேன் அப்படின்னு புரிய வச்சாரு. அதாவது எல்லாரும் பிரம்மா தான் சொல்றாருன்னு நெனச்சுக்க கூடாதுல்ல.
பிரம்மா வேற, சிவன் வேறன்னு புரியாது அந்த காலத்துல. அதனால இத புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு தாதி உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு கேழ்வரகு மாவை, இல்லாத மாவ உருவாக்கி குடுத்து, அவங்களெல்லாம் நம்ப வச்சு, அப்பதானே அவங்கலாம் நம்புவாங்க. இந்த சித்து வேலை எதுக்காக பண்றாங்க? ஒரு நம்பிக்கை கொண்டுட்டு வர்றதுக்காக. அதுக்கப்புறம் அந்த மாரிலாம் எதுவும் செய்யல. அப்புறம் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சிவ பாபா வேற, பிரம்மா பாபா வேறன்னு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. எக்கியத்துல நெறைய நடந்திருக்கு. நெறைய அனுபவம் இருக்கு எக்கியத்துல. அதுவும் நம்ம தாதிகைலாம் ஏகப்பட்ட அனுபவம். ஏன்னா அவங்க வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா? சிவனோட சேர்ந்து வாழ்றதுன்னா சாதாரண விஷயமா? வாழ்ந்திருக்காங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கெல்லாம். அப்புறமா தான் அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து சிவன் தான் சொல்றாரு. இந்த நியம மரியாதைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிரம்மா சொல்லல. சிவாவ தான் பிரம்மாவுக்கே தெரியாதே! தெரிஞ்சிருந்தா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பார்ல ஏற்கனவே. அது சிவபாபா வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாமே தெரியும். இப்ப இந்த நாலேட்ஜ்லாம் சொல்றதே சிவன் தான் அப்படின்ற நம்பிக்கை வரவழைக்கிறதுக்காக இந்த மாரி சில விளையாட்டுலாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. சிவபாபா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பிரம்மா பாபாவுக்கு ஸ்டார்ட்டிங்ல 1 இயர் தான் புரியல அவருக்கு. எப்ப இவரு தான் சிவன்னு தெரிஞ்சதோ அன்னையிலிருந்து நிச்சய புத்தி. ஆடாமல், அசையாமல் சிவபாபா மேல இருந்துச்சு. அதான் நம்பர் 1 ஆயிட்டாரு. நிச்சய புத்தி விஜயந்தி. யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவர்கள் அவசியம் வெற்றி அடைவார்கள். இப்ப கூட தாதிங்கலாம் போயிட்டாங்க. எங்கேயும் எப்படி நடக்குமோ? அப்படின்லாம் சில பேருக்கு டவுட். நான் பிகேக்கு இல்ல. இந்த பிகேஸ்க்கு தான். ஆனா இந்த எக்கேம் யாரோடையது? ஆல்மைட்டி பாபா. அதாவது ருத்ரனோட வேள்வி. சிவனோடையது. அவரு அப்பவும் இருந்தாரு. இப்பவும் இருக்கிறாரு. இனிமேலும் இருக்கதான் போறாரு. இந்த எக்கேம் இறைவனுடையது. யாரும் பயப்படவோ, டென்ஷன் ஆகவோ, என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்படவோ அவசியமே இல்ல. நாம வந்து தைரியமா புருஷார்த்தம் மட்டும் ஒழுங்கா பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். சிவனோட எக்கேயம் அவரு பார்த்துப்பாரு. சாஹே சாக்காரமே பாலனா லீ. அந்த காலத்து தாதிங்கலாம் சாக்காரமா பாலனை வாங்குனாங்க. பிரம்மா பாபா கூடவே இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அ கிருஷ்ணர் கூடவே இருக்கிற மாதிரி அர்த்தம். பிரம்மா பாபா கூடவே இருந்தாங்க. ஒரு பக்கம் எப்ப சிவ பாபா அந்த உடம்புல வருவாருன்னு தெரியாது. முரளி எடுக்கும்போது மட்டும் இல்ல, மத்த டைம்ல கூட அடிக்கடி என்டர் ஆவாரு. பிரம்மா பாபா உடம்புல. யோகா பண்ணும் பொழுது, திருஷ்டி குடுக்கும் பொழுது, சிவ பாபா வந்து திருஷ்டி குடுப்பாரு. அந்த மாதிரிலாம் நெறைய கமால்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. चाहे अब अव्यक्त रूप से पालना ले रहे हैं. நாமெல்லாம் வந்து அந்த காலத்துல பொறக்கல. சாக்கார மிஸ் பண்ணிட்டோம் பிரம்மா பாபாவ. ஆனாலும் அவ்வியக்தமா நம்மளுக்கு இப்ப கூட பிரம்மா பாபாவுடைய பலனை அவ்வியக்த ரூபத்துல கிடைச்சிட்டு தான் இருக்கு. लेकिन बड़ी माँ होने के कारण माँ से बच्चों का प्यार स्वतः ही होता है. உண்மையிலே நம்மளுடைய பெரிய அம்மா யார் தெரியுமா? பிரம்மா. அந்த காலத்து தாதிங்களுக்கு பிரம்மா பாபா மேல அவ்ளோ அன்பு. அப்படியே பொங்கி பொங்கி வருமா. ஆனா சிவபாபா பார்த்தா கொஞ்சம் பயம் வருமா. அது ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த காலத்திலே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. ஒரு சில தாதிங்களுக்கெல்லாம். சிவபாபா ஏதோ கிளாஸ் எடுக்க தானே வருவாரு. அப்பலாம் கொஞ்சம் பயமா தான் இருக்குமா. அதுக்கப்புறம் பயம் கலந்த மரியாதை, ரெஸ்பெக்ட், அன்பு எல்லாம் இருக்கும். ஆனா சிவபாபா போயிட்டாருன்னா அப்படியே அன்பு தான். அ இந்த குழந்தைங்களும் இது சின்ன வயசுல கிருஷ்ணர் கூட கோபிகைகள்லாம் ஒரே ஆட்டம், பாட்டம் என்ஜாய் பண்ணாங்கல்ல. அது லைஃப் தான் அது. பாகவதம் ஆக்சுவலா. பிரம்மா பாபா கூட எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க தாதிங்கலாம். அது ஒரு லைஃபு. அப்ப நாம பொறக்கல. நாம வந்தது போர்க்களத்துல. இப்ப நம்மளுக்கு அந்த காலத்துல சிநேகம் குடுத்தாரு. ஏன்னா, அது பாகவதம் நடந்துச்சுல்ல. கோபிகைகளோட ஆட்டம், பாட்டம் தான். ஒரே ஒரே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அது. சாக்கார பாபா இருக்கும் பொழுது. இப்ப வந்து அவ்யக்த பாபா வந்தாலே அந்த போர்க்களம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வளர்ந்துட்டாங்கல்ல. எக்கேம் கூட வளர்ந்துருச்சு. அப்ப இப்ப வந்து நம்மளுக்கு சக்தி தேவைப்படுது. அப்ப வந்து சிநேகம் மட்டும் இருந்துச்சு. இப்ப சிநேகமும் வேணும், கூடவே பவரும் வேணும். ஏன்னா, போர்க்களத்துல பவர் இருந்தா தானே ஃபேஸ் பண்ண முடியும்.
இது அடுத்த ரேஞ்சுக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனா, அப்படியே வச்சுட்டு வாழ்க்கைய ஓட்ட முடியாதே! நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு வந்தாச்சு. போர்க்களத்துல ஃபேஸ் பண்ணணும்ல. அதுக்கு சக்தி வேணும். அதையும் பாபா வந்து நம்மளுக்கு குடுக்குறாரு. சிவசக்தி சேனைய ரெடி பண்ணியிருக்கிறாரு. जितना जितना दिल का सच्चा प्यार है, बच्चों के मन में उतना ही फॉलो फादर करने का उमंग उत्साह दिखाई देता है. இப்ப பாபா மேல எவ்வளவு அன்பு இருக்கோ அவ்வளவு ஊக்கம் உற்சாகம் வருமா. பாபா சொல்ற நியமங்களை ஃபாலோ பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த லௌகீகத்துல அன்புக்காக தலைய கொடுக்குது ரெடியா இருக்காங்க. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு 5000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் கிடைக்க போகுது. அ இது என்ன செய்ய முடியாது. இந்த ஸ்ரீமத்ல ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஃபாலோ பண்றது. அந்த மாதிரி அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ये अलौकिक माँ का अलौकिक प्यार वियोगी बनाने वाला नहीं है, सहज योगी अर्थार्थ ராஜா बनाने वाले हैं. இந்த அலௌகிக அன்பு இருக்கே, அம்மா நம்ம அலௌகிக அம்மா யாரு? பிரம்மா தான். இந்த தாயினுடைய அன்பு வந்து தாய் பாசம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தாய் பாசம் வந்து நம்ம சிவனிடமிருந்து பிரிக்கிற பாசம் கிடையாது. சிவனோட சேர்த்து வந்து அட்டாச்மெண்ட்ல கொண்டுட்டு வந்து விடுற பாசம் இது. சில அம்மாங்க வந்து அப்பாவ சொல்லி பயமுறுத்துவாங்கல்ல, அப்படி கிடையாது. அவருதான் உங்களுக்கு எல்லாமே. நீங்க அவர தான் நினைக்கணும். என்ன கூட நினைக்கக்கூடாது. நானே அவர தானே நினைக்கிறேன். எனக்கே சக்தி சிவனிடமிருந்து தானே கிடைக்குது. அப்ப நீங்க ஏன் டைரக்ட்டா கடவுள நினைக்க கூடாதுன்னு சொல்லிக் குடுத்தவர் யாரு? அம்மா. அப்பாவ காமிச்சு குடுத்தது அம்மா. குருமார்கள் இருக்காங்கல்ல, சாமியாருங்க. என்ன நினைங்க, நான் தான் கடவுள்ன்னு சொல்லிட்டாங்க. அ எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஆனா பிரம்மா இதுல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மைன்யூட்டா அந்த காலத்துலருந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. என்ன நினைக்காதீங்க. சி ஃபாதர், ஃபாலோ ஃபாதர். ஆனா நினைக்க வேண்டியது சிவபாபாவ தான் நினைக்கணும். அவரு தான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி. அவர்கிட்ட தான் பவர் ஹவுஸ் இருக்கு. அவரால தான் ஆத்மாவ சார்ஜ் பண்ணிக்க முடியும். அவர்கிட்ட தான் அந்த பொக்கிஷங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து மட்டும் இல்ல, வைகுண்ட பதவியே சிவன் கையில தான் இருக்கு. அதனால நீங்க அவர நினைங்க அப்படின்னு நம்மளுக்கு சொன்னவரே அம்மா தான். யாரு? அலௌகீக அம்மா பிரம்மா. அவரு தான் சொன்னாரு, "அப்பாவ நினைங்க, ஆஸ்தி கிடைக்கும்." நானே அவர தான் நினைக்கிறேன். நீங்க யாரும் என்ன நினைக்கக் கூடாது. அந்த காலத்துல பிரம்மா பாபாவோடைய அந்த டிரான்ஸ்லேட் கூட இருக்காது. ஃபோட்டோ கூட வைக்க மாட்டாங்க. ஃபோட்டோ ஃபோட்டோ கூட நம்ம சென்டர்ல, கீதா பாஷ்ல எல்லாம் இருக்குல்ல. வீட்ல கூட ஃபோட்டோ வச்சிருக்கோம் பிரம்மா பாபாது. ஆனா அந்த காலத்துல பிரம்மா பாபா உயிரோட இருக்கிற வரைக்கும் ஸ்தூலமான அந்த பிரம்மா பாபா ஃபோட்டோ கிடையாது. எந்த சென்டர்லயே கிடையாது. அப்ப வீட்ல எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பாபா, சிவ பாபா நினைங்க. என்ன எதுக்கு நினைக்கணும்? நான் என்ன கடவுளா? புத்தி வந்து கடவுள்ட்ட செலுத்துங்க. இடைத்தரகர் தானே! அப்படிலாம் சொல்லி வளர்த்திருக்கிறாரு குழந்தைங்கள. अलौकिक माँ की बच्चों के प्रति अलौकिक ममता है. ஆனா, எ பிரம்மா பாபாவுக்கு நம்ம மேல பற்று கொஞ்சம் லைட்டா இருக்குது. அது வந்து எப்படின்னா, இந்த ஸ்தூலமா பற்று வைக்கிறாங்களே, இந்த தேகதாரிகள் மேல அப்படி இல்ல. இது அலௌகிகமான பற்று. புதுசா ஒரு பாஷை போட்டாரு. அலௌகீக பற்று இருக்காம். நம்ம மேல தனி பிரியம். இப்ப அந்த கோபிகைகள்லாம் யாரு? அ அவங்க மேல கிருஷ்ணருக்கு ஏன் இவ்ளோ அன்பு வந்துச்சு தெரியுமா? ரகசியம். கோபிகைகள் வந்து பார்க்கறதுக்காக கிருஷ்ணர வந்து இவங்களோட குரூப்ல சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. என்ன சாப்பிடுறாருன்னா, மாங்காய் சாப்பிடுறாரு. அது வந்து ஒரு செங்காய் மாதிரி இருக்கு. அது எல்லாம் லைனா எல்லா கோபிகைகள் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு அந்த மாங்கா. அப்படியே அடுத்தது ஒரு ஒரு ஸ்வீட் எடுத்து அப்படியே லைனா குடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க விதவிதமா சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க அந்த குழந்தைங்கலாம். அப்ப அவங்கள கிருஷ்ணர் வந்து அதாவது விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அவர நாம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்தாங்க. ரிஷிகள், முனிவர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரிஷிகள் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரிஷி,
ரிஷி பத்னி, ரிஷி புத்திரர்கள் அது மாதிரி இருந்தாங்க. அவங்க தான் இந்த கீதை இதெல்லாம் எழுதுனது ரிஷிகள் அவங்கலாம். அது அடுத்த ஸ்டேஜ் யாருன்னா முனிவர்கள். இந்த முனிவர்கள் தான் வந்து கிருஷ்ணரை மீட் பண்றதுக்காக வராங்க. வந்து பார்த்தா இங்க சாதாரணமாவே நம்ம போகலாம் செய்யும் பொழுது எச்சில் படக்கூடாது. லௌகீகத்திலே பிரசாதம் செய்யும் பொழுது டேஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்லையா? ஏன்னா இது கடவுளுக்கு படைக்கிறது. விஷ்ணுவோடைய அவதாரம் தானே கிருஷ்ணா. கடவுள் கடவுள் தானே. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவர் தான் கடவுளு. அதனால கிருஷ்ணர பார்க்க வந்தா, இவரு எச்சில் பட்ட அந்த கனிகளையும், ஸ்வீட்டையும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அத பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுச்சு இவங்களுக்கெல்லாம். என்ன கிருஷ்ணர் இந்த மாதிரி அதுவும் ஒரு ஆடு, மாடு மேய்க்கிறவங்களோட உட்கார்ந்துகிட்டு இந்த மாரி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரே! நாம எதிர்பார்த்து வந்த கிருஷ்ணர் வேறயாச்சே! அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் அப்படியே திரும்பிர்றாங்க. கிட்டயே போகல. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டாங்க. அவர்கிட்ட போறதுக்கு விருப்பம் இல்ல. அப்ப திரும்புனதுக்கு அப்புறம் பார்த்தா, எதிர்ல ஒரு கிருஷ்ணர், அதே கிருஷ்ணா எதிர்ல நிக்கிறாரு. திரும்புனதுக்கு அப்புறமா. அப்ப வந்து கேட்குறாங்க, "நீங்க எப்படி அங்க இருந்தீங்க, இங்க இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இவ்ளோ தூரம் வந்துட்டு என்ன பார்க்காமலே போறீங்களே! அதான் நான் உங்கள பார்க்கறதுக்காக நானே வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அ எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அந்த முனிவர்கள்லாம். ஏன்? அவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆடு, மாடு மேய்க்கிறவங்க மாதிரியா இருக்கு? கொஞ்சம் பாருங்க. திவ்ய திருஷ்டி குடுக்குறாரு. அப்ப எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. அங்க அதே கிருஷ்ணர் இருக்கிறாரு. வேற ஒரு கிருஷ்ணர் இருக்கிறாரு. இதுல எது ஒரிஜினல்ன்னு தெரியல. அங்க ஒரு கிருஷ்ணர் இருக்கிறாரு. அப்ப அவங்கள சுத்தி ஒரு குரூப். அதான் இந்த குழந்தைங்க. அது ஆடு, மாடு மேய்க்கிற குழந்தைங்க. அந்த குழந்தைங்கள படிப்பறிவே இருக்காது. இப்ப திவ்ய திருஷ்டில பார்த்தா, அவங்க எல்லாருமே வந்து அந்த காலத்து ரிஷிகள். இந்த முனிவர்களோட ஒரு ஒரு ஸ்டெப்பு மேல. அப்படிதான் ரிஷிகள காமிச்சிருக்காங்க. 1000 வருஷம் தவம் பண்ணவங்க ரிஷிகள்லாம். நிஜமாலுமே 1000 வருஷம் கிடையாதுன்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க லகாத்தார் புருஷார்த்தம் பண்ணியிருப்பாங்க கடவுள தேடி. அந்த ரிஷிகள் தான் அந்த கோப கோபிகைகளா மாறியிருக்காங்க. எல்லா ரிஷிகளும் ஒரு இடத்துல பொறந்திருக்காங்க. இது கதை கிடையாது. இது உண்மைதான். நம்ம தாதிங்கலாம் சாதாரண ஆளுங்க கிடையாது. பிரம்மாவே முதல்ல சாதாரண ஆள் இல்ல. ஆனா, பிரம்மா கூட பர்த் எடுத்தாங்கல்ல. சொல்லி வச்ச மாரி எல்லாருமே ஒரே இடத்துல பொறந்திருக்காங்க. 350 பேரும். அவங்கலாம் வந்து உண்மையிலேயே சத்தியுகத்தோட மகா ரிஷிகள் அவங்கலாம். ஜானகி தாதி, பிரகாஷ் மணி தாதி, குல்சார் தாதிலாம் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது. இந்த பர்த்ல பெண் வேஷத்துல இருக்காங்க. அவங்கலாம் வந்து துவாபர யுகத்துல ரிஷிகளா வாழ்ந்தவங்க தான். இப்ப அவங்க படிக்காம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாத படிப்பே கிடையாது. எவ்வளோ படிச்சிருப்பாங்க. வேதங்கள், சாஸ்திரங்கள். இப்ப அவங்க படிக்காம இருக்கலாம் லாஸ்ட் பர்த்ல. அவங்கலாம் சாதாரண சோல்ஸ் கிடையாது. சரிங்களா? அப்ப நாம பாருங்க, ஒரு காட் சிவா கூட பர்த்து, அப்பா அவரு, அம்மா பிரம்மா, ஸ்ரீ நாராயண், அப்புறம் ரிஷிகளோட நம்மளோட ரிலேஷன்ஷிப். அ எத்தனை ரிஷிகள பார்த்திருக்கோம். ம். இவங்கலாம் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது. இதுதான் வந்து பாகவதத்துல அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல எப்படிங்க பொறக்க முடியும்? பொறக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிவன் வந்து வர்றதுக்கு முன்னாடியே எங்க சினிமா பாட்டுல பாபாவோட நாலேட்ஜ கொண்டுட்டு வர முடிஞ்ச அவரால, இந்த ஒரு குறிப்பிட்ட ரிஷிகளை ஒரு இடத்துல பொறக்க வைக்க முடியாதா என்ன? முடியுமா? முடியாதா? ஏன்னா டிராமா அவர் கையில இருக்கு. அவரு வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் பூமிக்கே வந்திருக்கிறாரு. சரிங்களா? இந்த ஆதி ரத்தினாங்கலாம் சாதாரண சோல்ஸ் கிடையாது. அவங்கலாம் ரொம்ப கிரேட்டஸ்ட் சோல்ஸ் தான். நாம அவங்களோட இருக்கிறதுக்கு நம்மளுக்கு புண்ணியம் பண்ணியிருப்போம். நாமளே சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது. அ. இதெல்லாம் வந்து நாலேட்ஜ் உள்ள போக போக, தாரணை ஆக ஆக, நம்மளுக்கு வந்து எல்லார பத்தியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மத்தவங்களோட தவறுகள சீக்கிரமா மன்னிச்சுடுவோம். அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும். அதுக்கப்புறம் அந்த கருணை அதிகமா இருக்கும். உண்மையான அன்பு நாம காட்ட ஆரம்பிச்சுடுவோம். எப்படிப்பட்ட அப்பா கிடைச்சிருக்கிறாரு. ம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் இதுக்கெல்லாம்?
யோசிச்சு பாருங்க. இந்த ஹையஸ்ட் நாலேட்ஜ் எல்லாராலயும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த நாலேட்ஜ் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற சக்தியே கடவுள் தான் குடுத்திருக்கிறாரு. சரிங்களா? இது சிவனை புரிஞ்சுக்கிறது சாதாரண இன்னைக்கு கூட முரளியில சொன்னாரு. புரிதல் ரொம்ப முக்கியம். 3 விஷயம் சொன்னார்ல? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு முரளியில, சாக்கார முரளியில 3 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. 1 தைரியத்தா. தைரியமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். 2வது கம்பீரத்தா இருக்கணும், கம்பீரமா. 3வது இந்த புரிதல், சமஜ். ஆத்மாவையும் புரிஞ்சுக்கணும், பரமாத்மாவும் புரிஞ்சுக்கணும். நாலேட்ஜ் கூட டெப்த்ல இருக்கு. இந்த ஒரு ஒரு சென்டென்ஸ்க்கு இது உயிரோட்டமான நாலேட்ஜ் இது. புக்ஸ்ல இருக்கிற நாலேட்ஜ் வெறும் புக்ஸ். அது படிப்பறிவு, எழுத்தறிவு. சிவ பாபாவுடைய மகா வாக்கியம் இருக்கே, இந்த ஒவ்வொரு வாக்கியத்துல உயிரோட்டம் இருக்கு. சிவன் இருக்கிறாரு. உயிரோட்டமானது இந்த நாலேட்ஜ். இத மாதிரி ஹையஸ்ட் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால நாம இந்த புரிதல் ரொம்ப ரொம்பவும் அவசியமா தேவைப்படுது. ஆனா இப்ப டைம் ஆயிடுச்சு. அதனால இதோட நிறுத்திக்கிறோம். இன்னைக்கு நெறைய தேவையில்லாத விஷயம்னு சொல்ல முடியாது. நம்ம யஜ்யத்துல நடந்த சில விஷயம் எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம யோகா பண்ணலாமா? ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டே இருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களை கடந்து என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடலில் நான் ஆத்மா, ஜோதி ஸ்வரூபமாக நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய இந்த ஒளி பிரகாசமானது உடல் முழுவதும் பரவுகின்றது. 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடல் தற்பொழுது ஒளி உடலாக மாறுகின்றது. ஆத்மாவாகிய நான் இந்த சூக்ஷ்ம ஒளி உடல் மூலமாக ஸ்தூல உடலிலிருந்து விடுபட்டு விண்ணை நோக்கி என்னுடைய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்து விண்வெளியில் பயணம் செய்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். இந்த சூக்ஷ்ம உலகத்துல வெண்மை நிறமான ஒளிக்கிரணங்களால் நான் சூழப்படுகின்றேன். நான் ஆத்மா என்னுடைய ஒளி உடல் மூலமாக முன்னேறி செல்கின்றேன். இங்கு என்னுடைய அலௌகீக
தாயாக விளங்கும் பிரம்மா அம்மாவை காண்கின்றேன். பிரம்மா பாபா 1000 நிலவுகளால் ஒளிரூட்டப்பட்ட குளிர்ச்சி பொருந்திய தெய்வீகமான ஒளி உடலில் வீற்றிருக்கின்றார். பிரம்மா பாபாவிற்கு முன்பாக ஆத்மாவாகிய நான் செல்கின்றேன். பிரம்மா பாபாவுடைய திருஷ்டியின் மூலமாக ஆன்மீக சக்திகளையும் ஆன்மீக அன்பையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த சங்கம யுகத்துல பிகேவாக இருப்பது பலவிதமான விக்னங்களை கடந்து வருவதற்கு சமமானது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஒரு வாழ்க்கையானது முழு கல்பத்திலுமே விலை மதிக்க முடியாத வைரத்திற்கு சமமான வாழ்க்கையாகும். ஒரு பக்கம் இறை தந்தை ஆத்மாவாகிய எனக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார். மற்றொரு பக்கம் பிரம்மா அம்மா ஒரு தாயாக இருந்து இன்று வரை அலௌகீகமான அன்பை அலௌகீக தாயினுடைய அன்பையும் சக்தியையும் கொடுப்பதோடு இந்த புருஷார்த்தம் செய்வதில் உறுதுணையாகவும் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாம இந்த பிராமண வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் விக்னங்களையும் தகர்த்தெறிந்து பாப் சமான் ஆகக்கூடிய இந்த ஒரு லட்சியத்தை நோக்கிய பயணத்திற்கு முழுமையான உதவியாளராகவும் இருக்கின்றார். உண்மையிலேயே ஸ்ரீ நாராயணோட மற்றும் காட் சிவாவோட சூக்ஷமமாக ஒவ்வொரு பிகேஸுமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பாபாவுடைய கைடன்ஸ் இல்லாம இவ்வளோ பெரிய யஜ்யம் உலகம் முழுவதும் நடப்பது சாத்தியமே கிடையாது. இது அவசியம் இறைவனின் செயலாகும். இது மனித செயலுக்கு அப்பாற்பட்டது. பொன்னுலக பாரதத்தை படைக்கக்கூடிய இறைவனுடைய இந்த மகத்தான காரியத்திற்கு என்னால முடிந்த உடல் மனம் பொருள் மூலமாக அவசியம் பாபாவுடைய சேவையில ஈடுபடுவேன் என்று பிரம்மா பாபாவுக்கு நான் வாக்களிக்கின்றேன். மா பிரம்மா தன்னுடைய வலது கரத்தினால என்னுடைய தலை மேல கை வைக்கிறாங்க. இந்த அம்மாவுடைய கைப்பட்ட பிறகும் இந்த சூக்ஷ்ம சரீரம் முழுவதும் அன்பினாலேயும் சக்தியினாலேயும் நிரப்பப்படுகின்றது. நான் ஆத்மா
இந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து கூட விடுபட்டு சிவ தந்தையை நோக்கி பயணம் செய்கின்றேன். பரந்தாமத்துல பரமாத்மாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்று மீண்டும் சூக்ஷ்ம உலகத்துக்கு வரேன். சூக்ஷ்ம சரீரத்துல நுழைஞ்சு நானும் பாப் தாதாவும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றோம். பாபாவிடமிருந்து வரக்கூடிய அன்பின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் பரவுகின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த இறை அன்பையும் இறை சக்திகளையும் இன்று அளித்து கொண்டே இருக்கின்றார். இந்த கல்ப விருட்ச மரத்துல இருக்கிற ஒவ்வொரு இலைக்கும் இந்த இறை அன்பும் இறை சக்தியும் போய் சேருகின்றது. இந்த உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இறை அன்பு கிடைக்கின்றது. அனைவரின் உள்ளம் சாந்தம் அடைகின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 தத்துவங்களுக்கும் சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய அன்பின் அதிர்வலைகள் இறை சக்திகள் 5 தத்துவங்களை சத்தோ பிரதானமாக மாற்றுகின்றது. மேலும் இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. இன்றைய இந்த போகி நாள்ல நான் முழுமையான பிராமணனா மாறிடுறேன். இன்னும் கூட சூத்ரனுடைய சுபாவம், சன்ஸ்காரம், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாம் ஒரு செகண்ட்ல பாபா சரி பண்ணிடுறாரு. இந்த செகண்ட் நான் ரீபர்த் எடுத்ததை உணர்கின்றேன் முழுமையாக. இந்த பிராமண பிறவி வைரத்திற்கு சமமானது. இதை நான் மனதினால உள்ளபூர்வமாக ஸ்வீகாரம் செய்து கொள்கின்றேன். மேலும் பிராமண நிலையிலிருந்து பரிஷ்தா ஆவதற்கான முழுமையான முயற்சி, சதா இறை நினைவில் இருப்பேன் என்று பாபாவிடம் உறுதி எடுத்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த ஸ்தூலமான உடலில் வந்து அமர்கின்றேன். என்னிடமிருந்து வரக்கூடிய இந்த ஆழ்ந்த அமைதியான ஒளிக்கிரணங்கள் அகிலம் முழுவதும் பரவுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. ஓம் சாந்தி.